தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிட்டிருக்கு. இது எப்போ புயலாக மாறும், இல்லை புயலாக மாறுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வியே தற்பொழுது எழுந்திருக்கிறது. அது தொடர்பான விவரங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முன்னமே சொன்ன மாதிரி இந்த தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் தொடர்ந்து நகர்ந்துட்டு வந்தது அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். நகர்ந்து தற்பொழுது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு வங்கக்கடலில், இது வங்கக்கடல், ஸோ தென்மேற்கு வங்கக்கடலில் அது நிலை கொண்டு இருக்கிறது அப்படின்றதான் தற்போதைய சுச்சுவேஷன். சரி, இது புயலாக மாறுமா இல்லை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே தொடருமா அப்படின்றதான் இப்போ இருக்கக்கூடிய கேள்வி. அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். முன்னதாக 26ஆம் தேதி அந்த டீப் டிப்ரெஷன் அப்படின்றது உருவாச்சு இல்லையா? இதோ இங்கே எல்லாருக்கும் தெரியும், டிப்ரெஷனாக இருக்குது, டீப் டிப்ரெஷனாக மாறுது, அதுக்கப்புறமா காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுது. 27ம் அதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான், 28ம் அதே சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஆனால் 28 நேரமாக ஆக என்ன ஆகுது அப்படின்னா சைக்ளோனிக் ஸ்டார்ம், சிஎஸ்னா சைக்ளோனிக் ஸ்டார்ம், அதாவது அது புயலாக மாறுகிறது அப்படின்றது தான் அதிகாரப்பூர்வமாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த மேப் மூலமாக அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்றது 28ஆம் தேதியே சைக்ளோனிக் ஸ்டார்மாக மாறுகிறது அப்படின்றது தான். தொடர்ந்து எவ்வளவு நாட்களுக்கு அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 28ம் அதே சிச்சுவேஷன், தொடர்ந்து 29ஆம் தேதியும் சைக்ளோனிக் ஸ்டார்மாகவே இருக்குது. தமிழக பகுதிகளுக்குள்ளாக வருது. அந்த நாகையில் இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேரலாக இருக்குது இல்லையா, தமிழக கடலோர பகுதிகளில். தொடர்ந்து 29ஆம் தேதியே அது மீண்டும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்குது. புயலாக இருந்து 29ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிடுது. அதற்கு அடுத்தபடியாக என்ன ஆகுது அப்படின்னா 30ஆம் தேதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இங்கே தமிழக கடலோர பகுதிகளுக்கு வருது. குறிப்பாக அந்த பாண்டிச்சேரி அந்த பகுதிகளுக்கு இடைப்பட்ட இடத்துல வருது. தொடர்ந்து 30ஆம் தேதியே அது அதிலும் இருந்து வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுகிறது. தொடர்ந்து அது கரையை கடக்குது அப்படின்றத. முன்னாடி இருந்த ஸ்டேட்டஸ் படி எங்கே கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் கரையை கடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் தற்பொழுது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த காரைக்கால் மகாபலிபுரத்திற்கு இடைப்பட்ட பகுதியில் வட தமிழகம் மற்றும் புதுவைக்கு இடையில் கரையை கடக்கலாம் அப்படின்னு குறிப்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ இனி வரக்கூடிய நேரங்களில் எப்படி இருக்கும் அப்படின்றது தற்போதைய சூழலை பொறுத்து இப்படி தான் இருக்கு. முன்னாடியே நம்ம இன்னைக்கு காலையில் எல்லாமே இந்த 28ஆம் தேதி எப்படி நகர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றத பார்த்தோம். அது தொடர்பான ஒரு மேப்பையும் இப்போ நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எங்கு நகர்கிறது, எவ்வளவு வேகத்தில் நகருது அப்படின்றதையும் தொடர்ந்து ட்ராக் பண்ணிட்டு வரோம். இன்னைக்கு காலையில் நம்ம பார்த்துருந்தோம், அதாவது 28ஆம் தேதி காலையில் பார்த்துருந்தோம் அப்படின்னா 2:30 மணிக்கு ஒரு அறிக்கை வெளியாச்சு. அதன் அடிப்படையில் எந்த நகர்வுமே இல்லாமல் ஒரு 6 மணி நேரம் இது தென்மேற்கு வங்கக்கடல்லே நிலை கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதற்கப்புறமா ஒரு அப்டேட் வந்தது. அந்த அப்டேட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா காலை 8:30 அப்டேட் படி 2 km/h, அதாவது 1 மணி நேரத்துக்கு 2 கிலோமீட்டர் தான் அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்றது பயணப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் மீண்டும் தற்போது ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் நகர்வை நிறுத்தி கொண்டு தொடர்ந்து தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டு இருக்கிறது, அது நகரவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, தென்மேற்கு வங்கக்கடலில் இருக்கு நிலப்பகுதிகளை நம்ம அதனுடைய தொலைவை கணக்கிட்டோம் அப்படின்னா இப்போ எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதற்கு முன்னாடி நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இலங்கையில் திரிகோணமலையில் இருந்து கிழக்கே தென்கிழக்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அது இடையில நகர்ந்தது இல்லையா. அதற்கு பிறகாக திரிகோணமலையிலிருந்து தொலைவு என்னவா இருக்குது அப்படின்னா 110 கிலோமீட்டர் தொலைவில் அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருக்கிறது. ஆனால் எந்த திசையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்பொழுது கிழக்கு வடகிழக்கு திசையில் இருக்கிறது. ஸோ சற்று மேல் நோக்கி அது நகர்ந்துருச்சு அப்படின்றது தான் அதற்கான அர்த்தம். சரி, தொடர்ந்து எந்த திசையில் நகரும் அப்படின்னா தற்பொழுது நிலை கொண்டு இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்து நகர தொடங்குது அப்படின்னா வடக்கு வடமேற்கு திசையில தான் நகர இருக்கிறது. நேற்றைய நிலவரப்படி அது மேற்குல இருந்து சற்று கிழக்காக ஷிஃப்ட் ஆகியிருந்தது. அதனால தான் நமக்கு மழைப்பொழிவு குறைஞ்சிருச்சு அப்படின்றத பார்த்துருந்தோம். தொடர்ந்து இது மேற்கு இந்த இப்படி நகர்றப்போ வடக்கு வடமேற்குல நகர்றப்போ தொடர்ந்து அதற்கான திசை திரும்ப உள்ள வருது. ஸோ அந்த கண் பகுதி மீண்டும் உள்ள வரப்போ என்னாகும் அப்படின்னா இந்த மேகங்கள் தாங்கி வருது இல்லையா, அது எல்லாமே இந்த நிலப்பரப்புக்கு வர்றப்போ மீண்டும் மழைப்பொழிவு அப்படின்றது துவங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தற்போதைய நிலவரப்படி அதி கனமழைக்கான எச்சரிக்கை எங்கேயுமே இல்லை அப்படின்றதான் தற்போதைய ஸ்டேட்டஸாக இருக்கிறது. தொடர்ந்து அடுத்தடுத்த நேர இடைவெளிகளில் அது நகர துவங்கும் பொழுது எந்த திசையில் நகரும் அப்படின்றதான் இந்த மேப்லையும் காண்பிக்கப்பட்டிருக்கு. முன்னாடியே வானிலை ஆய்வு மையம் எந்த மாதிரியான ஒரு ரூட்டை டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துருந்தோம்.
இது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு காலையில் அந்த இடைப்பட்ட நேரத்தில் அது மணிக்கு 2 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்திருந்தது இல்லையா, அதன் அடிப்படையில் ஏற்கனவே நேற்றைய தினத்தில் மேற்கிலிருந்து சற்று கிழக்கு நோக்கி நகர்ந்திருந்தது. தொடர்ந்து ஒரு நகர்வு ஏற்பட்டப்பவும் அது மீண்டும் கிழக்கு நோக்கி நகர்ந்திருக்கிறது. அதனால தான் இந்த மேகங்களை தாங்கி இருக்கக்கூடிய அந்த அவுட்டர் பெல்ட் அப்படின்றது இன்னுமே சற்று ஷிஃப்ட் ஆயிருக்கனால நமக்கு அதி கனமழை அப்படின்றது எங்கேயுமே இல்லை. சென்னை உட்பட்ட மாவட்டங்களில் எப்படி வானிலை இருக்குது அப்படின்னா மேகமூட்டமாக தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டெல்டா பகுதிகளிலுமே ஒரு மிதமான மழை தான் தொடர்ந்து நீடித்து வருகிறது. தற்போது வரையும் எங்கேயுமே அதி கனமழை இருக்கிறது அப்படின்ற சூழல் எங்கேயுமே இல்லை. தொடர்ந்து இதனுடைய திசை மாறக்கூடிய நேரத்தில் அந்த மழைக்கான வாய்ப்பும் மாறுபடும் அப்படின்றதான் இப்போ இருக்கக்கூடிய நிலவரமாக இருக்கிறது. சரியாக இப்போதைய நிலவரப்படி ஒவ்வொரு தொலைவில் இருந்து எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். திரிகோணமலையிலிருந்து சரியாக ஒரு 110 கிலோமீட்டர் கிழக்கே வடகிழக்கு திசையில் அது அமைந்திருக்கிறது. தொடர்ந்து நாகப்பட்டினத்திலிருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்குது அப்படின்னா ஏறத்தாழ ஒரு 310 கிலோமீட்டர் நாகையில் இருந்து கிழக்கே தென்கிழக்கே தான் அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருக்கு. அதற்கடுத்தபடியாக புதுவையில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கிருந்து ஒரு 410 கிலோமீட்டர் தொலைவில் அதுவும் கிழக்கே தென்கிழக்கு திசையில் தான் இருக்கு. சென்னையிலிருந்து எவ்வளவு தொலைவில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 480 கிலோமீட்டர் தொலைவில் தற்பொழுது அது நிலை கொண்டு இருக்கிறது. இனி வரக்கூடிய நேரங்களில் அதனுடைய வேகம் எவ்வளவாக இருக்கும், எப்போது புயலாக மாறும் அப்படின்றது இனி வரக்கூடிய அறிவிப்புகளை வச்சு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.